எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகெனிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்க மொபைல் ஹீட் ஆகுதா? நான் சொல்ற 2 மெத்தட ஃபாலோ பண்ணேன். இந்த 2 மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல் ஹீட்டர் வந்து கண்டிப்பா குறையும். அது என்ன 2 மெத்தட் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல வந்து ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம போடக்கூடிய வீடியோ கொண்டாட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்க. முதல்ல லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் வந்து ஹீட் ஆகிறது வந்து எப்படி தடுக்கிறத பத்தி பேச போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மொபைலை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டன் ஆஃப் பண்ணி வச்சிடாதீங்க. அதோட ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ணி வைங்க. ஏன்னா ரீசெண்ட் ஆப்ஸ்னால தான் உங்க மொபைல் ஹீட் ஆகும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அது வந்து அந்த ஆப் வந்து அந்த ஆப்ஸா இருக்கட்டும், கேம்ஸா இருக்கட்டும், அந்த ஆப்ல எல்லாமே ரன்னிங் ஆயிட்டு இருக்கும். ரன்னிங் ஆயிட்டு இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ரேம்ல தான் எடுத்துக்கும். இப்போ நீங்க வந்து சாதா மோட்டரே நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மோட்டர் வந்து நீங்க வந்து ரொம்ப நேரம் நீங்க ஓட விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஹீட் ஆயிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு மொபைல்ல ரேம்ங்கிறது ஒரு மோட்டார் தான். அது வந்து நீங்க ரீசெண்ட் ஆப்ஸ்ல வந்து ரன்னிங்கா வைக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரேம்ல இருக்குனால அது போய்கிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து போன் வந்து ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ரீசெட் ஆப்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போன் ஆஃப் பண்ணுவீங்க. இதுதான் நான் சொல்ற ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க மொபைல சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணா உங்க பேட்டரிக்கும் அஃபெக்ட் ஆகும், உங்க போனுக்கும் அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது போன் பேசுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் ரொம்பவே ஹீட் ஆகும். சார்ஜ் போட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாண்டீங்கன்னா சொல்லவே வேணாம். கேம்ஸ் விளையாடும் போது சும்மாவே போன் ஹீட் ஆகும். நீங்க கேம்ஸ் விளையாடும் போது ரொம்பவே ஹீட் ஆகும். கேம்ஸ் விளையாடும் போது எதுக்கு ஹீட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கேம்ஸ் விளையாடும் போது ஏதாவது ரீசெண்ட் ஆப்ஸ் வச்சிருப்பீங்க, அதை கிளியர் பண்ணிட்டு கேம்ஸ் விளையாடுங்க. கொஞ்சம் ஹீட் பண்றது வந்து கொஞ்சம் குறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க தேவையில்லாம நீங்க பிளே ஸ்டோர்ல போய் கூலிங் ஏதாவது ஆப் இருக்கா ஹீட் குறைக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க எது சர்ச் பண்ணாலும் நீங்க எல்லாமே வேஸ்ட் தான். தயவு செஞ்சு கூலிங்கா எந்த ஆப் எடுக்காதீங்க. எல்லாமே வேஸ்ட் தான். எதுவுமே உங்களுக்கு வந்து கூலிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்காது. நான் ஏதாவது அந்த மாதிரி கூலிங் ஆப் வந்து கரெக்டா கூலிங் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த அப்கமிங் வீடியோல வந்து அதை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இதுதான் இந்த 2 மெத்தட். உங்க போன் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி உங்க மொபைல் வந்து ஹீட் வந்து கொஞ்சமாவது கம்மி பண்ண முடியும். வரக்கூடிய அப்கமிங் வீடியோல வந்து உங்க வந்து மொபைல் வந்து ஹீட் ஆகாத மாதிரி நான் வந்து செட் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோல சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து நம்ம மொபைலோட ஹீட்டை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு வந்து சுலபமான ஒரு 2 மெத்தட் பார்த்தோம். இந்த மெத்தட்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, இது பண்ணியும் உங்க போன் வந்து ஹீட் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆகல அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் என்ன சொல்யூஷன்ங்கிறது நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ண பிரஸ் பண்ணி விடுங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. இப்ப பாத்துட்டு இருக்க நண்பர்கள் இன்னும் என் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை. அது மட்டும் இல்லாம டிஸ்பிளேல தெரியுற இந்த வீடியோஸ் இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க.